ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா கிறிஸ்பியான டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. ஈவினிங் டைமில் நல்லா சுட சுட டீ காஃபி கூட வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு முட்டைகோஸை நல்லா மெல்லிஸாக நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களால் எவ்வளோ மெல்லிஸாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்நாக்ஸ் நமக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் சீக்கிரமாக வெந்தும் வரும். அடுத்ததாக பாருங்கள், நான் உருளைக்கிழங்கு எடுத்து அதை தோல் சீவி கேரட் துருவுற மாதிரி துருவிட்டு தண்ணியில் போட்டு ஒரு 2-3 தடவை கழுவி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உருளைக்கிழங்கை நல்லா கழுவி எடுக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் முழுமையாக போயிடும். அதே மாதிரி தண்ணியில் போட்டு வைக்கிறதுனால உருளைக்கிழங்கு கருத்து போகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வெள்ளை கலர்லேயே இருக்குங்க. இப்போது இதையும் நம்ம மெஷரிங் கப்பில் அளந்து சேர்த்துக்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு முட்டைகோஸ் எடுத்தேன். அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு துருவின உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பாருங்கள், ஒரு கப் அளவுக்கு வெங்காயத்தை நல்லா மெல்லிஸாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக பொடியை நறுக்கின கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையால் நல்லா அழுத்தி விட்டு இந்த மாதிரி பிசைஞ்ச மாதிரி கலந்து விடுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா தண்ணி விட்டு வரும், நல்லா சாஃப்டாகவும் வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் எந்த கப்பில் நம்ம காய்கறிகள் அளந்தோமோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கடலை மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு இல்லை மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, நான் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம பச்சை மிளகாய் சேர்க்கலைங்க, அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கையாலேயே நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விடுங்க. நம்ம அழுத்தம் கொடுத்து பிசைய அந்த உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாமே நல்லா தண்ணி விட்டு நல்லா ஒன்று சேர்ந்து வரும். பாருங்கள், நான் தண்ணி சேர்க்கலை, எந்தளவுக்கு நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்குன்னு. ஆனால் இன்னுமுமே நமக்கு கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப நிறைய சேர்த்துடக்கூடாது. கொஞ்சமாக இந்த மாதிரி தெளித்து விட்டு நம்ம உதிர்த்து விடுற பக்குவத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா போண்டா வடை தட்டுற மாதிரி ஆகிடுங்க, பக்கோடாவுக்கு நமக்கு வராது. அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா இதை பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சால் சரியாக இருக்கும். நல்லா ஒன்று சேர்ந்தும் வந்திருக்கு. அதே சமயம் தண்ணியும் அதிகமாக இல்லை. பாருங்கள், கையில் எடுத்திங்கன்னா நல்லா உதிர்த்து விடுற பக்குவத்தில் இருக்குது இல்லைங்களா? இதுதான் நமக்கு சரியான பக்குவம். இப்போ இதை பொரிச்சிக்கலாம். பொரிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் சேர்க்கும்போது நம்ம அதை அழுத்தவோ உருட்டவோ கூடாதுங்க. அப்படியே எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அது கொஞ்சம் வெந்து அந்த பபுள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கி வரட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை கரண்டி வச்சு கலந்து விடுங்க. அப்பப்போ இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு நல்லா வெந்து கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொரிக்கணுங்க. இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் பொறுமையாக அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி 2 பக்கமும் அப்பப்போ திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக வேகும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. வெந்துட்டு அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கிட்டு நிறம் மாறி வந்திருக்கு. நல்லா கிறிஸ்பியாகவும் வந்திருக்குங்க. இந்த அளவுக்கு நிறம் மாறி செவந்து வந்தால் போதும். இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டு பக்கோடாவாக பொரித்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப சிம்பிளான முறையில் நமக்கு உருளைக்கிழங்கு முட்டைகோஸ் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.